இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த ரன். இந்த மூவி வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டடான மூவி. இந்த மூவி வந்து கொஞ்சம் கூட போரே அடிக்காதுங்க. நம்ம கூட சில படத்தெல்லாம் பார்த்து யோசிப்போம், ஐயோ போர் அடிக்குது இந்த சீன்லாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா இந்த மூவில வந்துட்டு அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டடாவே வந்து கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. சோ வாங்க நம்ம மூவிக்குள்ள போயிடலாம். இப்போ மூவியோட ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு பிறந்த கொஞ்ச நேரமே ஆன குழந்தைய வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சிபிஆர் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் நிறைய இருக்காங்க, சிபிஆர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. இப்ப அவங்க அம்மா வராங்க, அழுதுட்டு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இந்த குழந்தைய எப்படி டச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஒரு 5 டிசீஸ வந்து காமிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் வந்து இருக்கிறது, அப்புறம் வந்து ஹார்ட் வந்து அப்நார்மலா துடிக்கிறது, பேரலைசிங், அலர்ஜி, இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு 5 டிசீஸ காமிச்சு அப்படியே வந்து ஓபன் பண்றாங்க. பேரண்ட் பாத்தீங்கன்னா இப்போ அப்டவுன்லாம் இருப்பாங்க இல்லையா பிள்ளைங்களாம், சோ அவங்களோட பேரண்ட்ஸ் போல இப்போ வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து அவங்க குழந்தைங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாத்துக்கிறேன், அவங்களை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு கண்ணை தொடச்சுக்கிறாங்க. அப்படியே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து மாறி போகுது. இப்ப யார்கிட்ட போகுதுன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போகுது. இவங்க தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் சொல்லலாம், இவங்க தான் ஹீரோயின். வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க பொண்ணை பத்தி சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்ல வந்து தீவை கிடையாது, என் பொண்ணு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டான கேர்ள், நானும் என் பொண்ணு வந்து ரொம்பவே லைஃப் வந்து என்ஜாய் பண்றோம், அதனால வந்து நான் எப்பயும் வந்து ஃபீல் பண்ணது கிடையாது, என் பொண்ணை வந்து இந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, சோ வந்து எனக்கு இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட்டான அம்மாவா பேசுறாங்க. பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்போ அப்படியே இங்க கட் பண்ணிட்டு இப்போ வந்து வீட்டுல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தாங்க இவங்க பேர் வந்து க்ளோயி. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்களால வந்து யாரோட சப்போர்ட்னாலதான் எந்திரிக்கவே முடியும். அப்படியே எந்திரிச்சோன்னா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இதான் வாமிட் பண்றாங்க. ஆமா இவங்களுக்கு வந்து வாமிட்டிங் ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் அலர்ஜிக் ரியாக்ஷனும் இருக்கு. ஸோ அதுக்காக சோப் பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. டெய்லி அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து டேப்லெட்டை வந்து எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ வந்துட்டு என்னென்ன டேக்கு வந்து என்னென்ன டேப்லெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து அதையும் எடுத்து போட்டுட்டு வாட்டர் குடிச்சுப்பாங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு வந்துட்டு நடந்து வர முடியாது இல்லையா ஸ்டாஸ்ல. ஸோ இவங்களுக்கு வந்து அம்மா வந்துட்டு ஒரு லிஃப்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. வராங்க, வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க சுகர் செக் பண்றாங்க, அந்த ஹையா இருக்கு, அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, அந்த ஆஸ்துமாக்கு வந்து அது ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வண்டி வருதுங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வேகமா போறா. க்ளோய் வந்து வேகமா போயிட்டு அது வாங்கலான்னு போறாங்க. பார்த்தா அவங்க அம்மா டக்குன்னு உள்ள வந்துருவாங்களா, வாங்கிட்டு வந்து சொல்றாங்க, அம்மா நான் வந்து காலேஜ்ல எல்லாம் ஷீட் போட்டிருந்தேன்ல, அது கிடைச்சலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா இன்னைக்கும் வரவே இல்லை, நான் பார்த்தேன் இன்னைக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாவம், பிகாஸ் வந்து இந்த பொண்ணு வந்து வெளியே போகணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவா. ஸோ அதுக்குதான் வந்து இந்த காலேஜ்ல எல்லாம் சீட் போட்டு வச்சிருப்பா. அதுக்குதான் இந்த போஸ்ட் கவர்லாம் வரப்போ வந்து போய் செக் பண்ணுவாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிராது. சோ அதனாலதான் அவங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப சேட் ஆகி போயிடுறான். இப்ப வந்து மறுபடியும் க்ளோ என்ன பண்றான்னா வந்துட்டு அந்த காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்து அகைன் போய் அப்ளை பண்றா. பிகாஸ் வந்துட்டு அவங்க போட்டது வந்து வந்திருக்காது. மறுபடியும் போயிட்டு அதுக்கு வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்றாங்க காலேஜுக்கு. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அம்மா நைட்டு வராங்க. நைட்டு வந்து இந்த மாதிரி டேப்லெட் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவளும் வந்து வாங்கி போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் ஆகுது. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா வெளியே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்ப பார்த்தா இங்க உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவே பாத்துட்டு இருக்கா. கையில வந்து பேக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா என்ன பண்றாங்க, வந்தோடனே போன் வருது, பேசினா வந்து உள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து சிக்னல் கிடைக்காதான். சோ அதனால சரி வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இவங்க அம்மா வந்து வெளியே போனோடனே வந்து வேகமா வந்து அந்த திங்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா பேக்ஸ் எல்லாம், அங்க போயிட்டு ஆக்சுவலா வந்து இவளுக்கு வந்து சுகர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இவங்க அம்மா வந்துட்டு சாக்லேட்ஸ் வந்து அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க, லிமிட்டடா தான் கொடுப்பாங்க. சோ அதனால வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்ப பாக்குறா உள்ள வந்துட்டு ஒரு டேப்லெட் வந்து இருக்கு. அந்த டேப்லெட் எடுக்கிறான். பிகாஸ் வந்து அவங்க அம்மா நைட் வந்து எப்பவுமே இந்த டேப்லெட்டை தான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை எடுக்கிறான். பார்த்தா வந்துட்டு அவங்க அம்மா பேர் இருக்கு. என்னடா நம்ம அம்மா இப்போ வந்துட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, யூஸ் பண்ண மாட்டாங்களே, இது நம்ம கொடுக்குற டேப்லெட்டே அம்மா பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா வந்தாலும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வேகமா அது வந்து பேக் வச்சுட்டு வேகமா வந்து அவ பிளேஸ்க்கு வந்து போயிடுறான். இப்ப நைட் வந்து எப்பயும் போல அவங்க அம்மா டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டை வந்து பாக்குறான். பார்த்துட்டு அம்மா இது வந்து உங்க டேப்லெட் இல்ல அப்படின்னு வந்து கேட்கிறான். இல்லம்மா இது வந்து ஓன் டேப்லெட் தான் அப்படின்றாங்க. இல்லம்மா நான் வந்து நீங்க சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் உங்களுக்கு தெரியாம, அப்ப வந்து அந்த பேக்ல வந்து இந்த டேப்லெட் இருந்தது, ஆனா உங்க பேரு தான்மா வந்து போட்டிருந்தது, நீங்க மாத்தி எனக்கு கொடுக்குறீங்க போல அப்படின்னு வந்து சொல்றா இவ.
அவங்க அம்மா சொல்றாங்க, இல்லம்மா இது வந்து உன் டேப்லெட் தான், நீ வந்து பில்ல பாத்திருப்ப, பில் நேம்ல தான் வந்துட்டு என்னுடைய நேம் இருந்திருக்கும், சோ அதனால நீ மாத்தி பாத்திருப்ப, இது உன் டேப்லெட் தான், நீ போட்டுட்டு தூங்கு அப்படின்றா வந்துட்டு அவங்க அம்மா கொடுத்துட்டு டேப்லெட் போடுன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பி போயிடுறாங்க. இவளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாவே இருக்குமா. அப்போ வந்து என்ன பண்றான்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அவங்க அம்மா கபோர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டேப்லெட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அது வந்து ஒரு ரொபோட்டிக் ஹேண்ட் இருக்கும், இது வந்து இவ்வளவே மேட் பண்ணுவா. நான் சொன்னேன் இல்லை ஆல்ரெடி வந்துட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்மார்ட்டான பொண்ணு, இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதுல வந்துட்டு ரொபோட்டிக் ஹேண்ட் இருக்கும், வந்து அந்த டேப்லெட்டை வந்து போய் எடுக்கிற அந்த ரொபோட்டிக் ஹேண்ட்னால அந்த டேப்லெட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அந்த போஸ்ட் வண்டி வரும் இல்லையா, அது வந்து வந்துருது. இவ வந்து அதை பார்த்துட்டு வேமா போறா, போயிட்டு வந்து அது போய் வாங்க போறா. டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படி வேமா டோர் ஓபன் பண்ணிட்டு வராங்க. அம்மா என்னம்மா இப்படி வேமா வந்துட்டு, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குமா இவ்வளவு ஃபாஸ்டா வரீங்க, விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, அதான் அம்மா வந்துட்டேன்ல, உன்னோட போஸ்ட் தானே, அது இன்னைக்கும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே வந்து டோர் ஓபன்ல இருக்க பாக்குறாங்க, பார்த்தா அவங்க கார் வெளியே நிக்குது. அந்த கார் டோரை கூட வந்து ஓபன் பண்ணாம அவ்வளவு வேகமா இவங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து டவுட் ஆகுது. சோ சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் அப்படியே போயிட்டு அந்த டேப்லெட் வச்சிருந்தா இல்லையா, இப்ப வந்து அதை தாங்க பாக்குறா. வந்து பாக்குறா, பார்த்தா வந்துட்டு இந்த பொண்ணு பேர் தான் க்ளோயின்னு வந்து போட்டிருக்கு. ஐயோ இது நம்ம பேர் தான் போட்டிருக்கு, ஒருவேளை நம்ம தான் வந்து தப்பா புரிஞ்சிட்டோம் போல, அது வந்து பில் நேம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே பாக்குறா. பார்த்தா அந்த ஸ்டிக்கர் மேல ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து அப்படியே பிப்பாலாம் பார்த்தா இதுல இவ பேர் தாங்க வந்து, அதாவது அவங்க அம்மா பேர் தாங்க வந்து எழுதியிருக்காங்க. இவங்க அப்படியே பாக்குறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க, நம்ம அம்மா எதுக்கு நம்ம கிட்ட வந்து பொய் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றான்னா அடுத்த நாள் நைட் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாம வந்துட்டு அந்த லேப்டாப் போயிட்டு இந்த டேப்லெட் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சிஸ்டம்ல போட்டு பாப்பாலாம். பார்த்தா வந்து லோட் ஆகி நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துருமா. இப்ப இவ பாத்துட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க பாருங்க, உங்க அம்மா வந்துட்டு இன்னொரு ரூம்ல இருந்து இவளை பாத்துட்டு இருப்பாங்க. நமக்கே பார்த்தா பயமா இருக்கும். இப்ப வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து விடியுது. இப்ப அவங்க அம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னங்க இன்டர்நெட்டே வந்து கனெக்ட் ஆகல, நான் எவ்வளவு டைம் தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்றது, நீங்க வந்து இது கூட பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் கிட்ட வந்து திட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து பாக்குறா, என்னடா அம்மாவை தான் நம்ம வந்து தப்பா நினைச்சிட்டோமோ, அவங்களே வந்து பேசிட்டு இருக்காங்களே இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோய் வந்து அப்படியே யோசிச்சிட்டே வரா. இப்ப இந்த பொண்ணு கேக்குறா, ஏமா என்னம்மா யாட்டம்மா கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறா. இல்லம்மா அந்த மாதிரி இன்டர்நெட் ஒர்க்கா இல்ல, நானும் சொல்றேன், அவங்களும் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பா க்ளோயி. இப்ப க்ளோயி சொல்றான், ஆமாமா நேற்று நைட்டு நானும் யூஸ் பண்ணேன், வந்து இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நீ எதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இவ வந்து சொல்றா, இந்த மாதிரி நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லம்மா, அது வந்து எனக்கு எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் ஐடியா இல்ல, சோ அதான் வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணலான்னு வந்து பார்த்தா இன்டர்நெட் வந்து இல்லைன்னு வந்துச்சுமான்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே வந்து மலுப்புறா, வந்து போய் சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட. அவங்க இப்ப ஆல்ரெடி வந்து அவங்க அம்மா வந்து மெடிசன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, சோ வந்து நம்ம இன்டர்நெட் தான் கிடைக்கல, கால் பண்ணி கேட்கும்னு சொல்லிட்டு கால் பண்ணா அந்த ஆல்ரெடி வாங்குற மெடிக்கல் ஷாப் தான் கால் பண்ணோன்னே அவங்க என்ன பேசுறாங்கன்னா வந்துட்டு இவங்க அம்மா பேரு சொல்லிடுவாங்களா, ஐயோ அம்மா பேரு சொல்லிட்டாங்களே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம் சொல்லிட்டு டக்குன்னு வந்து போனை கட் பண்ணிடுறா. இப்போ இன்னொரு வந்து ஹெல்ப் சென்டர் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபார்மஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணுங்க, நான் வந்து ஒரு டேப்லெட் பத்தி டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்க அம்மா வராங்கன்னு இவங்க பார்த்துட்டே இருக்கா. சரி ஓகேவா நாங்க வந்து கனெக்ட் பண்றோம், கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து சார்ஜ் மட்டும் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னோடனே வந்து கட் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து சார்ஜ் எடுத்துட்டா இவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா பில்ல வச்சு. சோ அதனால வந்து இந்த போனையும் கட் பண்ணிட்டு என்ன பண்றதுனே தெரியல, இன்னும் யாரு கால் பண்ணி கேட்போம், இன்னும் எதுலையும் தெரியல, முடிச்சுட்டே இருக்கா. அவ பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து, சரி ஓகே நம்ம வந்து அன்னோன் நம்பர் வந்து கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து டயல் பண்றா. இப்ப வந்து ஒரு பர்சனும் வந்து எடுத்துட்டு யாருமா அப்படின்னு கேக்குறாங்க. அவ பேரு நான் வந்து இந்த ஏஜ் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏமா நீங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி லோன் தான் கேட்டுட்டே இருப்பீங்களா, என் நம்பர்லாம் எப்படிமா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ண போறாரு. இல்ல சார் ஒரு நிமிஷம் வருங்க, இந்த மாதிரி நான் ஒரு அப்னார்மல் பொண்ணு, எனக்கு வந்து கூகுள்ல மட்டும் சர்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்டா கேக்குறா. சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த டேப்லெட் டீடைல வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து சர்ச் பண்ணிட்டு சொல்றாரு, இந்த டோஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கு எல்லாம் போடுறதுமா, ரொம்ப ஹெவி டோசேஜ், இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இவ அப்படியே முழிக்கிறா, என்ன சார் நீங்க உண்மையதான் சொல்றீங்களா, இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இது எதுக்கு நம்ம அம்மா கொடுக்குறாங்க நமக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளுக்கு வீசிங் மாதிரி வருது. ஏன்னா பிகாஸ் அவளுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்புறம் யோசிச்சு சார் அது அந்த டேப்லெட் வந்து என்ன கலர்ல இருக்கும்னு வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேக்குறா. இப்ப அவரும் பார்த்துட்டு அது ரெட் கலர்மா அப்படின்றாரு. ஓ ரெட் கலரா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறா.
இப்போ வந்து போனை வச்சுட்டு அப்படியே அந்த டேப்லெட்டை பார்த்துட்டே இருக்கான். இது எதுக்கு நம்ம அம்மா கொடுக்குறாங்க, இது என்ன டேப்லெட், இது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டே இருக்கான். அப்ப சொல்றான், அம்மா வந்து நம்ம 2 பேரும் படத்துக்கு போய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நம்ம போலாமா அப்படின்னு வந்து கேக்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் வந்து படத்துக்கு தான் கிளம்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து படம் பார்க்கும்போது சொல்றா, அம்மா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேம்மா, நீ வந்து படம் பாரு, படம் பார்த்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள எந்த சீன் எல்லாம் வந்து நான் பாக்கலையோ அதெல்லாம் வந்து ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லு, நான் அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரெஸ்ட் ரூம் போவாலாம். ஆனா இவ ரெஸ்ட் ரூம் போகாம என்ன பண்றா, அந்த டேப்லெட் வந்து கையில வச்சிருப்பா எடுத்துட்டு. ஆக்சுவலா அது என்ன டேப்லெட்னு சொல்லி சர்ச் பண்ணிருப்பா, இன்டர்நெட்டும் கிடைச்சிருக்காது இல்லையா. சோ வந்து நம்ம மெடிக்கல்லே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியே போறா. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு எங்க போறான்னா, வேகமா வந்துட்டு அவங்க அம்மா போவாங்க இல்லையா மெடிக்கல் ஷாப், இப்ப வந்து அங்கதான் போறா. இந்த டேப்லெட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது வந்து உங்க அம்மாக்கே தெரியுமா, நீ உங்க அம்மாட்டே கேட்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்ல, இல்ல நானும் எங்க அம்மா வந்துட்டு ஒரு ட்ரெஷர் ஹண்ட் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம், ப்ளீஸ் சொல்லுங்க, இது வந்து கண்டுபிடிச்சா நான் தான் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே இருன்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணா இது வந்து நம்ம கடையில வாங்கலாமா, இன்னொரு கடையில இருந்து வாங்கியிருக்காங்க, இது வந்து ஹியூமன் சாப்பிட்றது கிடையாது, ஆக்சுவலா இது வந்து அனிமல் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து சொல்ல, இவங்களுக்கு வந்து அப்படியே பக்குன்னு ஆயிருமா, இதுதான் அனிமல் சாப்பிட்றதா, இவ்வளவு வருஷம் இதையா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோய் வந்து யோசிக்கிறான். அனிமல் வந்து இதுக்கு வந்து இது கொடுப்பாங்க சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது உங்க அம்மாட்ட கேட்க வேண்டியதானே, உனக்கு தெரியாத, உங்க அம்மா இவ்வளவு வருஷமா வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல ப்ளீஸ் வந்து சொல்லுங்க, எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து தேவை அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறா. அப்ப வந்து இவங்க சொல்றாங்க, அனிமல்ஸ்க்குலாம் வந்து அடிபட்டுருச்சுன்னா வந்து இது வந்து கொடுப்பாங்கம்மா, அந்த புண்ணெல்லாம் ஆறதுக்கு வந்து கொடுக்குற டேப்லெட் தான் வந்து இது அப்படின்னு கேட்கறா. இது வந்து ஹியூமன் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு வந்து க்ளோய் கேட்கறா. அதுக்கு வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஹியூமன் சாப்பிட்டா வந்து அவங்க பேரலைஸ் ஆயிடுவாங்க, அவங்களால நடக்கவே முடியாது, பக்கம் அந்த மாதிரி வந்துரும் அப்படின்றாங்க. இவ அப்படியே யோசிக்கிறா, பிகாஸ் வந்து இவளுக்கு வந்து பேரலைஸ் ஆகி காலை வச்சு நடக்கவே முடியாது இல்லையா. அப்படியே யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு வீசிங்கும் வந்துருமா. இப்ப வந்து அவங்க அம்மா வந்து வந்துடுறாங்க, அந்த மெடிக்கல் ஷாப்க்கே வந்துடுறாங்க. வந்துட்டு என் பொண்ணு என்ன பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, அவளுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்ப அவங்களே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இல்ல நான் அவங்க பொண்ணு உண்மையே பண்ணல, அவங்க வந்து ஏதோ டீட்டெயில் கேட்டாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பொண்ணு வந்து ஏதோ சொல்ல வராங்க, பார்த்தா இப்ப ஹெல்ப் கூட கேட்க முடியாது, அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அப்படியே இன்ஜெக்ஷனும் வந்து போட்டுறாங்க. அப்படியே வந்து அவங்க க்ளோய் வந்து அவங்க அம்மா மேலேயே அப்படியே மயக்கப்பட்டு விழுறாங்க. இப்போ க்ளோயை வந்துட்டு இப்போ பிக்சர் படிக்க வச்சுட்டு அவங்க அம்மா வந்து டென்ஷனா இருக்காங்க. நமக்கே பார்த்தா ஒரு மாதிரி இப்போ என்னடா அவங்க அம்மா அப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து யாருக்கு கால் பண்ணி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ஷாப் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து கால் பண்ணிட்டு சொல்றாங்க, என் பொண்ணு வந்து கொஞ்சம் மென்டல், அவங்கனால எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பிகாஸ் அவங்க வந்து போலீஸ்க்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு போயிட்டு உட்காந்துட்டு இப்போ கூகுள்ல வந்து சர்ச் பண்றாங்க. என்ன சர்ச் பண்றாங்கன்னா, இப்போ டேப்லெட் வந்து வீட்லயே ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க. இப்போ நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த அம்மா வந்து இப்படி சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து அந்த பொண்ணை போய் விசாரிக்கும் போது அந்த டேப்லெட் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அகைன் அந்த டேப்லெட்டை போய் அவங்க கேட்டாங்கன்னா வந்து போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதனால வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூகுள்ல உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து க்ளோய் வந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து மயக்கத்துல இருந்திருப்பாங்க. இப்ப மயக்க தெளிச்சு எந்திரிச்சு பாக்குறாங்க. வீல் சேர்ல உட்காந்துட்டு டோர் வந்து ஓபன் பண்ணுவாங்களா, ஓபன் பண்ண முடியாது. பார்த்தா அவங்க அம்மா வந்து லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்ன பண்றது, ஏன் அம்மா அப்படி பண்றாங்க, நம்மளை வச்சு எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ என்ன பண்றாங்கன்னா, அம்மா எதுவும் பண்றாங்க, நம்ம வந்து இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளட் சுகரை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து சுகர் வந்து ரொம்ப லோவா இருக்குமா. வேகமா சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, அப்படியே வந்துட்டு வாய்ஃபுல்லா வந்து அந்த வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு மிஷின் எடுக்கிறாங்க. அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மிஷின் எடுக்கிறாங்க. மிஷினை எடுத்துட்டு இப்ப வந்து அப்படியே அந்த விண்டோ ஓபன் பண்ணிட்டு வெளியே போறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாலிட் மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கண்ணாடியில வச்சு ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணோன்னே என்ன பண்றாங்க, அவங்க வாயில வந்து வாட்டர் ஃபில் பண்ணாங்க இல்லையா, அது வந்து அப்படியே துப்புறாங்க. அது அப்படியே அந்த ஹீட்ல வந்துட்டு தண்ணி பட்டோடனே அப்படியே விரிசலாகி உடஞ்சிருது. அப்படியே வந்து உள்ள போய் குதிச்சுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு வீசிங் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அவங்க அம்மா வச்சு ஸ்டிக் எடுத்துட்டு வீசிங் அந்த மிஷின் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு உயிரே வருது. சரி வேமா அங்க இருந்து தப்பிச்சே ஆகும்னு சொல்லிட்டு அந்த வீல் சேர்ல உட்காந்துட்டு அந்த லிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அவங்க அம்மா, சோ அது மூலியமா கீழே வரலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பட்டனை ப்ரெஸ் பண்றாங்க. ப்ரெஸ் பண்ணா இப்போ வந்து கீழே அந்த மிஷின் போகாதான் அந்த வயரே அவங்க அம்மா வந்து பிடிங்கி வச்சிருக்காங்க. வேற வழியில அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சாகணும் அவங்க அம்மா வரதுக்குள்ள. ஸோ என்ன பண்றான்னா, அப்படியே அந்த வீல் சேரை கீழே தள்ளிட்டு அப்படியே இவளும் கீழே விழறா.
கீழே விழுந்ததுல வந்து கால்ல அடிபட்டுருது. அப்படியே யோசிக்கிறா, இவ்வளவு நாள் நமக்கு வந்து எந்த உணர்ச்சியுமே இல்லாத கால் வந்து இப்ப வலிக்க ஆரம்பிக்குது, அப்பனா அம்மா தான் நம்மள வந்து இது டேப்லெட் கொடுத்து இப்படி எல்லாம் ஆக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு உடனே வந்து வீட்டுல இருந்து கிளம்புனா கொஞ்சம் தூரத்துலயே வந்துட்டு பாக்குறா, தூரத்துல இருந்து ஒரு ஒயிட் கலர் கார் வர மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த போஸ்ட் கார் வரும் இல்லையா, அது வருது. இப்ப வேகமா போயிட்டு டக்குன்னு வந்து வண்டி வந்து முன்னாடி வந்துருது. அப்படியே வந்து மோதுற மாதிரி வரவும் அப்படியே நின்றுறாங்க. இப்போ உடனே வந்து அந்த போஸ்ட் கார் வந்து கீழே இறங்குறாங்க. போஸ்ட்மேன் கீழே இறங்கி, ஏமாயி இந்த ரோட்ல வந்து இருக்கிற க்ளோயே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வந்து போலீஸ்ட போகணும், எங்க அம்மா பத்தி சொல்லணும், ப்ளீஸ் நீ போலீஸ்ட மட்டும் கூட்டு போறீங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரி ஓகே இரு நான் கூட்டு போறேன் அப்படின்றாங்க. அவரு வந்து புரிஞ்சுக்கிறாரு, சரி ஏதோ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்துட்டு இருப்பாங்களா. பாத்துறாங்க அவங்க அம்மா, இவ்வளவு வந்து பாத்துட்டு என்ன சொல்றான், எங்க அம்மா வராங்க, தயவு செஞ்சு மறைச்சுக்கோங்க, எங்க அம்மாட்ட மட்டும் என்னை விட்டுறாதீங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. பார்த்தா இவரு கொண்டு வந்து அப்படியே கார் பின்னாடி நிப்பாட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க, எதுக்கு அவங்க வந்தா, எதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல உங்க பொண்ணுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் போல, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் கூட்டு போகணுன்றாங்க, அதனால நான் கூட்டு போய்க்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் வாங்க அப்படின்றாங்க. எங்க அது ஏன் பொண்ணுங்க, எனக்கு வந்து பாத்துக்க தெரியாதா, என் பொண்ணு என்கிட்ட கூடுங்க அப்படின்றாங்க. இல்ல உங்க பொண்ணு தான் சொன்னாங்க, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன வேணாலும் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்களா, இருங்க நானே கால் பண்ணி தரேன், நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்ணுவாங்களா. இவரும் பாக்குறாரு, என்னடா இந்த பொண்ணு வந்து கால் பண்ணது எதுவும் ப்ராப்ளம் இல்லையோ, இந்த பொண்ணு தான் சும்மா சொல்லுது அப்படின்னு யோசிக்கிறார். சரி பண்ணட்டும்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே வண்டியில ஏறி உட்கார வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இன்ஜெக்ஷன் வச்சிருப்பாங்கல்ல கையில, ஒரு மயக்க ஊசி, அதை வந்து இவர் மேல வந்து அப்படியே கழுத்துல குத்திடுவாங்களா. இந்த பொண்ணு பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் வீசிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாகுது. அப்படியே வந்து கூட்டு போயிட்டு ரூம்ல வந்து படுக்க வைக்கிறாங்க. இப்ப வந்து இவன் அப்படியே எஞ்சி பார்த்தா அவங்க அம்மா வந்து இல்ல. பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ அந்த போஸ்ட் கவர்லாம் வந்திருக்கும் இல்லையா, அப்போ வந்து அதை பாக்குறா. அதை பார்த்துட்டு வந்து போய் எடுக்கிறப்போ வந்துட்டு இவ வந்து நிறைய காலேஜ்ல வந்து அப்ளை பண்ணியிருப்பா இல்லையா, அந்த ஃபார்ம்க்குலாம் வந்து ரிப்ளை மெசேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி எங்க காலேஜ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, வெல்கம் பண்றோம், நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ்ல இருந்து நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்குமா. இதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் பார்த்தா இவங்க அம்மா எதுவுமே வந்து இவன் சொல்லாம வந்து கீழே வந்து போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு டைரி மாதிரி இருக்கு, அது ஓபன் பண்ணி நம்ம க்ளோய் வந்து சின்ன வயசுல இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டோஸ் வந்து இருக்கு. அதுல வந்து ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி ஓட்டிருக்கு, அதை விற்பாங்க பாருங்க. பார்த்தா அவங்க வந்து கால் நல்லாதான் இருக்கும், அவங்களுக்கு வாங்கெல்லாம் பண்ண முடியும் போல. அந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. பார்த்து நினைக்கிறாங்க, அடி பாவை நீ தான் வந்துட்டு நீ இப்பெல்லாம் ஆக்குனியா, நான் நல்லா தான் இருந்திருக்கேனான்னு சொல்லிட்டு அப்படி அந்த போட்டோ பின்னாடி டேர்ன் பண்ணி பார்த்தா ஒரு டெத் சர்டிபிகேட் இருக்குமா. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கு, அது பிறந்த ஒரு 11 நிமிஷத்துலயே வந்து இறந்தும் போயிருக்கு. இப்ப அதை பார்த்துட்டு அழுகுறாங்க. இப்ப அப்படியே இன்னொரு போட்டோ இருக்கு. பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா வந்துட்டு, சேம் ஹாஸ்பிட்டல்ல இதே நாள்ல வந்துட்டு குழந்தை வந்துட்டு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, அது ஒரு ஃபீமேல் பேபி, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து க்ளோயி பாக்குறாங்க, அடி பாவி நீ வந்து இப்படி ஆக்குனதும் இல்லாம என் பேரண்ட்ஸ்ட இருந்தும் பிரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழறாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்றாங்க. இங்க பார்த்தா வந்து க்ளோயி வந்து இவங்க பொண்ணே கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை வந்து பிறந்திருக்கும். பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்னால வந்துட்டு ஒரு 11 நிமிஷத்துலயே வந்து இறந்து போயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அன்னைக்கு டேட்லயே பிறந்த ஒரு கேர்ள் பேபியை வந்து இவங்க யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்து வளர்த்துருப்பாங்க. அதான் வந்து க்ளோயி. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்களோட அம்மா வராங்களா, வந்து நிக்கிறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துறாங்க. இவளுக்கு வந்து தெரிஞ்சிருது, பாத்துட்டா அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவ அப்படியே முறைச்சிட்டு சொல்றா, நீ வந்து என் அம்மாவே இல்லைல்ல, நீ கடத்திட்டு வந்திருக்கல, நீ வந்து என்னுடைய பேரண்டே இல்லை, என் பேரண்ட் எங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. இங்க பாரு, நான் தான் உன் பேரண்ட், நீ தான் என் பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லி இவங்க லூஸ் மாதிரி கத்துவாங்களா. இல்ல நீ வந்து என் பேரண்டே இல்லை, எனக்கு வந்து இவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கு, ஆஃபர்ஸ் வந்திருக்கு, இதை கூட நீ வந்து மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கு க்ளோயி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, என்னை வந்து நல்லா இருந்த பொண்ணு வந்து இப்படியும் ஆக்குனது இல்லாம என் பேரண்ட் இருந்து வந்து பிரிச்சிருக்க, நான்லாம் வந்து உனக்கு நல்ல பொண்ணாவே இருக்க மாட்டேன், நீ எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே இவங்க யோசிக்கிறாங்க, சரி இவளுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல நம்ம கூட இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி வந்து கூகுள்ல பார்த்து ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு லிக்விடு. ஸோ வந்து அந்த இன்ஜெக்ஷன்ல வந்து எடுக்கிறாங்க. க்ளோயி பாக்குறாங்க, அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு இது மட்டும் எனக்கு போட்டுறாதுன்னு சொல்லிட்டு இப்ப லாக் பண்ணிட்டு பாப்பாங்களா. வந்துட்டு அங்க வந்து ஃபுல்லா மருந்தா இருக்கு. இப்ப உங்க அம்மா டோர் ஓபன் பண்ணிட்டு வந்துறாங்க. பாக்குறாங்க, நீ வந்து நான் இருந்தா தானே வந்துட்டு என்னை இப்படி வந்து பாத்துப்பேன், நான் வந்து செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு லிக்விடை வந்து எடுத்து குடிச்சுறாங்க. இவங்க அம்மா ஓடி வந்து பிடிங்கிறாங்க. பார்த்தா அந்த லிக்விடை குடிச்சு அவங்க வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்ப வேற வழியே இல்ல, இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயே ஆகணும். ஸோ வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. பார்த்தா அந்த லிக்விட் எல்லாம் வயிற்றுல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து க்ளோயும்
குழந்தையும் வந்து நார்மல் ஆயிடுறாங்க. இப்போ வந்து அந்த பேரண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, என் பொண்ணு தான் வந்து நார்மல் ஆயிட்டால, நான் வந்து என் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க, இல்லம்மா உங்க பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா, இது வந்து கேஸ் ஆயிடுச்சு, நாங்க வந்து விட முடியாது, போலீஸ்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவுக்கும் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பேசிட்டு இருக்கும்போது நம்ம க்ளோய் தான் காமிக்கிறாங்க. அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு பாக்குறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து வராங்க, ஒரு லேடி வந்து வராங்க. வரப்ப அப்படியே கண்ணை காமிக்கிறாங்க. பெண்ணை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த லேடி வந்து தரமாடுறாங்க. பிகாஸ் இவங்க ஆல்ரெடி சூசைட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் வந்து இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து பெண் கொடுத்துட்டா ஏதாவது மறுபடியும் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு பெண் தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன தராங்கன்னா, போய் கிரையான்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து ஒரு நோட்டும் தராங்க. அதுல எழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்படுறா, எழுத கூட முடியல, அப்படியே எழுதுறான். அப்படியே எழுதிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அலாரம் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா க்ளோயோட அம்மா தான். இப்ப க்ளோய்க்கு தெரிஞ்சிருது இது நம்ம அம்மா தான் வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து காமிப்பாங்க பாருங்க அந்த மானிட்டர்ல. இப்ப ஹார்ட் பீட் எல்லாமே வந்து அப்படியே ரைஸ் ஆகுது. இவங்க அம்மா வராங்க. அப்படியே வந்து வாய்க்குள்ள இருந்து அந்த டியூப் எல்லாம் எடுத்துட்டு ஒரு வீல் சேர்ல வச்சு கூட்டு போறாங்க. இவனால பேச கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்டா இருக்கா. இன்ஜெக்ஷனும் போட்டிருப்பாங்க. ஸோ உன்னால யார்ட்டையும் வந்து ஹெல்ப் கூட கேட்க முடியல, பாவம் இந்த பொண்ணு. அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மேல போத்திருக்கிற பெட்ஷீட் வந்து கீழே வந்து விலகும் பாருங்க. அப்பதான் தெரியுது இந்த அம்மா என்ன பண்ணிருக்கோம், அந்த ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கோம் இல்லையா வயரு, அதை எடுத்து கட்டி வச்சு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. இது வந்து கொஞ்ச நேரத்துலயே வந்து அந்த லேடி நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அலாரம் அடிச்சு முடிஞ்சோன்னா வராங்க, வந்து பாக்குறாங்க. இவங்க அந்த நோட்ல என்ன எழுதி வச்சிருப்பா, க்ளோயி பாத்தீங்கன்னா மாம் சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, சரி இந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் போலன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அப்படியே வந்து அந்த அவங்க தேட போயிடுறாங்க. இப்போ வேமா வந்து போலீஸ்க்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ அதனால வேமா லிஃப்ட்ல கூட்டு போயிட்டு போறாங்க. ஆகாதான் அப்போ வந்து க்ளோய் வச்சுட்டு நிக்கிறாங்க. இப்போ வந்து மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணா மூவே ஆக மாட்டேங்குது. என்ன வந்து நம்ம வீல் சேர் வந்து மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம க்ளோய் இருக்கா இல்லையா, அவ வந்து காலை வச்சு இப்படி ஊண்டிட்டு வந்து நகரவே மாட்டேங்கிறா. அவளுக்கு கால் வந்து ஒர்க் ஆகுது. பாக்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து போலீஸும் வந்துறாங்க. போலீஸ் வந்துட்டு கன் ஷாட்டை வச்சு காமிக்கிறாங்க. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அம்மா வந்துட்டு ஒரு கன் வச்சிருக்கும் போல, அதை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே போலீஸ் வந்து சும்மாவா விடுவாங்க, டக்குன்னு வந்து ஷோல்டர்லயே வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்க லிஃப்ட்ல இருந்து அந்த மாதிரி கீழே விழுந்துறாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம க்ளோயை பாருங்க, ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிட்டால. அப்படியே வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு, மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. இப்ப அங்கதான் போறாங்க. பாத்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா அங்கதான் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க போல, மென்டல் ஆயிட்டாங்க போல கீழே விழுந்ததுல. ஸோ அப்படியே போயிட்டு நல்லா பேசுறாங்க, நல்லா மறந்துட்டாங்க போல, எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க போல. மறந்துட்டு அம்மா நான் இப்ப வந்து ஒரு ஃபேமிலியோட இருக்கேன், என்னை வந்து எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம க்ளோய்க்கு வந்து மூஞ்சி மாறுது பாருங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்க வாயில இருந்து ஏதோ டேப்லெட் வச்சிருக்காங்க. அப்படி வாயில இருந்து எடுக்கிறாங்க. எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லையா பேரலைஸ் ஆகிறதுக்கு, அந்த டேப்லெட் தான். பார்த்தா இவங்க அம்மா விழுந்து நல்லா தான் இருந்திருப்பாங்க போல. பார்த்தா 2 நாளுக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த டேப்லெட்டை வந்து கொடுத்துட்டு அப்படியே படுக்கை ஆயிருப்பாங்க. இந்தம்மா வாய் தருமா, நல்லா தருமா, இந்த டேப்லெட்டை சாப்பிடுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷனோட அந்த டேப்லெட்டை கொடுப்பாங்க. இப்படி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த மூவி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சி? நம்ம சேனலை ரொம்பவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை பிரஸ்